Hi, hello friends. என்னோட நேம் ஷீஜா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு சிம்பிளான வீடியோ தான். எப்படி நம்ம சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. ஈஸியா நம்ம சிம்பிளா எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்கனா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்களும் வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸோட மெட்டீரியல் அதாவது வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரிஜினல் டெம்ப்ளேட் லிங்க் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பின்னொரு சேனல் போய் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் டெம்ப்ளேட் இருக்கும். அதை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி டிஃபரண்டான கலர்ஸ்ல கூட நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஸ்ப்ளேல பார்த்த மாதிரி எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்க அப்படினா ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின பேக்ரவுண்ட்ல ப்ளே ஆயிட்டு இருக்கும். இதே மாதிரி சேஞ்ச் பண்ணனும் அப்படினா அதுக்கும் வீடியோ லிங்க் இருக்கு. நீங்க வந்து பாத்துக்கோங்க फ्रेंड्स. ஓகேவா? இது வந்து நம்ம சிம்பிளா எடிட் பண்றது ஃபாஸ்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிட்டு இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். எப்பவுமே 1:1 க்கு தான் கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். பட் கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம 16:9 ரேஷியோக்கு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பேக்ரவுண்ட் என்ன இமேஜை செட் பண்ணணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேவரட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை நான் வந்து செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நான் வந்து 16:9 ரேஷியோக்கு கரெக்டாக வந்து கிராப் பண்ணி செட் பண்ணுறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5-10 செகண்ட்க்கு மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபோல்டரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா. இது பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்டர் இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். pixellab கிரியேட் பண்ண அதாவது பிக்சார்ட்டில் கிரியேட் பண்ண பேக்ரவுண்ட் பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கையை வச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம வந்து கரெக்டாக 10 செகண்ட்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ தான். ஓகேவா? டெம்ப்ளேட். இதை வந்து கரெக்டாக வந்து இதை செட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக செட் பண்ணுற சிஸ்டருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செட் ஆகுது. செட் ஆகலை அப்படின்னா வந்து இதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஆனால் வந்து ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் போது உங்களுக்கு டல் கலராக தான் தெரியுது. இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இப்போது வீடியோஸ் பேக்ரவுண்டுக்கு செட் ஆகிறது மாதிரி ஒரு க்ரீன் கலர் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கூடுதலாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் என்னோட லோகோ தான் செட் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச லோகோவை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கரெக்டாக இது ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகுது. ஓகேவா? இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பிளேஸில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து சாங் ஆட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம டெம்ப்ளேட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் போல் ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் கொடுக்கலாம். லேயர் அப்படின்னு கொடுத்து டெக்ஸ்ட் அது போய்க்கோங்க. இப்போ லவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதையும் மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு க்ரீன் கலர் வந்து செட் ஆகிறது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாமே என்னோடய அசட் ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணது. நீங்களும் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபாண்ட் இருக்குது. சூப்பரான ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே அந்த ஃபோல்டர் போனீங்கன்னா
டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோஸ்க்கு எனக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பிளேஸில் கரெக்டாக செட் ஆகிட்டு இதை வந்து அனிமேஷன் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபேடு கொடுத்துக்கலாம், பாப் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபேட் கொடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸில் நம்ம எதுவுமே செட் பண்ணலை. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து க்ரியேட் ஆகி கிடச்சிருக்கும். இனி வந்து எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். 1 டைம் to 2 டைம் செக் பண்ணுங்கள் வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரைட் சைடில் மேலே ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதாவது வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோஸை யாரெல்லாம் லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணிங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாருக்குமே, என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் போல் நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.